4:30. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய குமாரரோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் இது சொன்னது வந்து யாரு அப்படின்னு சொன்னா தெரியும் எல்லாருக்கும். இஸ்மவேலையும் ஈசாக்கையும். இப்போ சாராள் சொல்லி உண்டானது தான் இஸ்மவேல், தேவன் சொல்லி உண்டானது ஈசாக். இப்போ இஸ்மவேலுக்கு வேலை என்ன அப்படின்னாக்கி இவன் ஆராதனை செய்ய வேலை பரிகாசம் பண்ணுவான். இதுதான் இவனுடைய மெயின் வேலையே அதுதான். இப்போ சாராள் போய் ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தானா அதில் போய் இருந்துட்டு என்ன செய்வான்? பரிகாசம் பண்ணுவான். அதுபோல் ஆபிரகாம் எங்கேயாவது போய் ஒரு பலி கொடுக்க போகணும்னு சொன்னா அங்கேயும் போய் என்ன செய்வான்? பரிகாசம் பண்ணுவான். அப்போ அவனுக்கு பேரே பரிகாசி தான். அதுதான் அவனுக்கு பேரு, அதுதான் அவனுக்கு இஸ்மவேல்னு சொன்னது. ஆனால் ஈசாக்கு அப்படி இல்லை. தலையில வரத வச்சு சமைக்கணுமா, இல்லை பலிபீடத்தில் போய் கிடக்கணுமா, இல்லை தலையை வெட்டி மாற்றணுமா, எல்லாத்துக்கும் அவன் ரெடி. தேவன் சொன்னாரு திடீர்னு ஆபிரகாமே மற்றவனை வெளியே தள்ளு அப்படின்னு. அப்போ ஆபிரகாமுக்கு எப்படி கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்திருக்கும். அப்படிதானே? எந்த ஆண்டு வரை இது என்னுடைய பிள்ளை, அவனுக்கு கண்ணை பாருங்க என்ன போகல, அப்படித்தானே? அவனுக்கு மூக்க பாருங்க என்ன போகல, அவனுக்கு வாயை பாருங்க என்ன போகல, ஒன்றும் என்னன்னா அவன் நடைய பாருங்க பின்னால இருந்து பார்க்கும்போது அவன் என்ன போல தான் நடக்கிறான். அதனால வெளியே தள்ளுறது எப்படி ஆண்டவரே, உனக்கு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொன்னா தள்ளி தான் ஆகணும். இஸ்மவேலுங்கிற வியாபார சக்தி உங்ககிட்ட இருந்துகிட்டு இருந்தனா உனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நீ கடந்து போக முடியாது. அதனால இஸ்மவேல் அப்படிங்கிற வியாபார சக்தியை இந்த செப்டம்பர் மாசத்துல என்ன செய்யணும்? வெளியே தள்ளணும். அப்பதான் அந்த ஈசாக்கு உண்டான சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நாளைக்கு காலையில எழும்பும் போது ஒரு ஈசாக்கு போல ஒரு சுதந்திர விளையாட்டு நாம எழுப்பணும். இயேசு போன இடத்துல நிறைய இடத்துல பழசெல்லாம் அடிச்சு தவிர்த்து புதுசாக்குனார். அப்போ அவர் வரும்போதே தொடக்கத்தில் அந்த பூமிக்கு வரும்போதே சிலதுல என்ன பழையதாட்டி எப்படி என்னதெல்லாம் இருந்தோ அது எல்லாத்தையும் தவிடு முடியாக்குனார். அப்போ சில இடங்கள் எந்தெந்த இடங்கள்ல மட்டும் நம்ம கொஞ்ச நேரம் பார்ப்போம். முதல்ல எதை சரியாக்குனார் அப்படின்னா அவர் பிறந்த பெத்லேகம். என்னத பெத்லேகம் தான் முதல்ல கிளியர் பண்ணார். அப்போ பெத்லேகம் அதை வாசிக்க பார்க்கலாம். மத்திய 2:1 யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். தொடக்கமே ராஜா எங்கன்னு கேட்டாங்க. போய் அவனுக்கு நடுக்கம் உண்டாயிட்டு. அப்ப ஏற்கனவே அங்க ராஜா இருக்கான். அவன்கிட்ட போய் என்ன கேட்காங்க? அவன் ராஜா எங்கே? அப்ப எது எங்க வச்சு நடக்குது அப்படின்னு சொன்னா யூதேயா. இப்ப இஸ்ரவேல் நாட்டுல 3 ஸ்டேட், பெரிய ஸ்டேட், யூதேயாவும் கலிலேயாவும் சமாரியாவும். இப்போ யூதேயாவை எடுத்துக்கிட்டா வேதாகமத்தில் ஒரு முக்கியமாக ஒரு 10 ஊர்களை போட்டிருக்கு. ஒவ்வொரு முக்கியமாக யூதேயாவில் உள்ள ஊர்கள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டால் 1 எருசலேம், 2வது பெத்லகேம், பெத்தானியா, எரிகோ, எப்ராயிம், எம்மாவு, அரிமத்தியா, எப்ராத்தா, தெக்கோவா, எப்ரோன், இப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு 10 ஊர்கள் தான் மெயினாக. மற்ற ஊர்கள் நான் இது வரைக்கும் வேற ஏதோ ஊர்கள் இந்த இடத்துல யூதேயா பிரதேசத்தில் இருந்த மாதிரி வேதாகமத்தில் பார்க்கல. அப்போ இப்படி ஒரு முக்கியமான ஒரு 10 ஊர்கள் பார்த்தா இந்த பட்டணம் வந்து ஒரு சின்ன பட்டணம். பெத்லேகம்னு சொல்லப்படுகிறது தாவீதுடைய அப்பா. அப்ப ஈசா சரி அவனுக்கு சொந்த ஊர் தான் இது. அப்ப தாவீதை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றின ஊரும் இதுதான், அந்த ஊர் தான். இதுக்கு இந்த ஊருக்கு ஒரு பேர் இருந்தது, நல்ல பேர். அது என்ன பேரு? அப்பத்தின் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பேர் இருந்தது. அப்பத்தின் வீடுன்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஏன் அப்பத்தின் வீடுன்னு இருந்தது? அப்பம் செய்யறதுக்கு மெயினாடு தேவை உள்ளது என்னது அப்படின்னு சொன்னா கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சையும் 3மே விளையக்கூடிய இடம் இந்த ஊர் தான். அந்த இஸ்ரவேல் நாட்டில் பெத்லகேம்னு ஊர் தான். அப்போ அந்த இதனால தான் அதில் ரூத் 1 அவசியம் போடுறது. ரூத் 1 வாசிக்க பார்க்கலாம். மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திருப்பி வந்தால் அவர்களின் துவக்கத்தில் அவருக்கு பெத்லகேமுக்கு வந்தார்கள். இப்போ எங்கே வந்தாங்க? பெத்லகேமுக்கு வராங்க. இப்போ முதல்ல வேதாகமத்தில் இந்த பெத்லகேம் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு இடமாட்டு இது இருக்குது. இதுக்கு முன்னே பெத்லகேம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து முக்கியமாட்டு சொல்லப்படக்கூடிய. இப்போ ரூத் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால் தாவீதுடைய யாரு? தாவீதுடைய பாட்டி தான் அந்த ரூத்து அப்படி சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 1100 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு பெண் தான் அந்த ரூத்து. அப்ப இவ வரும்போது அங்க என்னது அரப்பு காலம் போட்டிருக்கு? வார்கோதுமை. வார்கோதுமைனா என்னது? கோதுமைனா என்னது? கோதுமைனா நம்ம சொல்லக்கூடிய கோதுமை. வார்கோதுமை என்னது? பார்லி. நம்ம பார்லின்னு சொல்லுது என்னது? அதான் வார்கோதுமைன்னு சொல்லப்படுது. அப்ப பாருங்க அங்க வார்கோதுமை. அப்ப அது என்னது? அங்க கோதுமை அர்க்கத்துல வந்தது. அவையே வார்கோதுமைனா பார்லி. அறுப்பு காலம் நெருங்கும் போது தான் அவ யார் வந்ததுங்க? இவங்க வந்தாங்க. அப்போ அதனால தான் அந்த பார்லி கோதுமை எல்லாமே அங்க கிடைக்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு பேர் என்னது? அப்பத்தின் வீடு. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு தடவை அதே அங்க சொன்னாரு என்னன்னா, நான் தான் ஜீவன் அப்போ அப்படின்னாரு. அப்ப எதுக்கு அதை சொன்னாரு அப்படின்னா, ஒரு 5000 பேருக்கு கலிலேயா நாட்டில் வச்சு என்னதை கொடுத்தாரு? அப்பத்தை, 5 அப்பத்தையும்
2 மீன்களை வச்சு கொடுத்தாரு. அப்படித்தானே? கொடுத்த உடனே அதுலயும் போட்டிருக்கு, அது என்ன அப்போ போட்டிருக்கு பாருங்க, யோவான் 6:13. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளிலே 12 கூடைகள் நிரப்பினார்கள். அங்க வார்கோதுமை நம்ம இதெல்லாம் கவனிக்க மாட்டோம். அப்படித்தானே? அதுல என்ன போட்டிருக்கு, ஏதோ ஒண்ணு அப்படியே அடிச்சு பரட்டி வாசல் போயிடும். அங்க போட்டிருக்கு வார்கோதுமை அப்பங்கள். சாதா அங்க கோதுமை அப்பங்கள் தான் செய்வாங்க. எங்க இஸ்ரவேல்ல கோதுமை அப்பங்கள் தான் செய்வாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள், ராஜாக்கள், அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆசாரியர்கள் வீடுகளில் சாப்பிடக்கூடிய அப்பங்கள் எப்படிப்பட்ட அப்பங்களா இருக்குன்னா கோதுமை அப்பங்கள். இந்த பார்லி அப்படின்னு சொல்றது ஈஸியா கிடைக்கக்கூடிய, நமக்கு ரேஷன் அரிசி கிடைச்சா என்ன செய்வோம், நம்ம வீடுகளில் என்ன இருக்கும், ரேஷன் அரிசி. மற்றவங்களுக்கு வீட்டில் என்ன இருக்கும், நம்ம சூடு அரிசி இருக்கும். அதுபோல இந்த பாவப்பட்டவங்களுக்கு வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் என்னது, இவங்க அவருக்கு கோதுமையில அப்பம் செய்யறதுக்குள்ள கெப்பாசிட்டி இல்லைன்னாக்கி இவங்க அந்த பார் கோதுமையில என்ன செய்வாங்க, அப்போ அதான் அந்த பையன் கொண்டு அங்கே வரக்கூடிய அந்த சின்ன பையனும் வச்சிருந்தது இதை தான் வச்சிருந்தான். அப்போ என்னன்னா பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் மெயினாட்டு சொல்லப்படும் போது எல்லா இடத்துலையுமே ராஜாக்களுக்கு அரண்மனையில் வைக்கக்கூடிய அப்பங்கள் எல்லாமே கோதுமை அப்பங்கள் தான். அப்போ சில இடங்கள்ல தான் இந்த வார்கோதுமை அப்படின்னு சொல்லப்படுது. அதில் ஒன்று தான் இந்த இடம் வார்கோதுமை அப்பங்களை அவர் எடுத்து கொடுத்தாரு. அப்படித்தானே? 5000 பேருக்கு கொடுத்தாரு. கொடுக்க 5000 பேர் இல்லை, அதில் எத்தனை பேர், கிட்டத்தட்ட 10, 20, 25,000க்கு மேல அங்கே உண்டு. ஏன்னு சொன்னா அந்த காலத்துலலாம் ஒருத்தருக்கு ஒரு பெண்ணுனால 2, 3 வச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஒண்ணுன்னா கூட ஒரு மனைவினாலே மொத்தம் 10,000 ஆயிரம். 2 பிள்ளைகளை வச்சு பார்த்தாலும் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பார்த்தா ஒரு வேன் பிடிச்சு தான் என்ன செய்யணும், சர்ச்சைக்கு கூட்டிட்டு வரணும். அப்படிதானே? யாக்கோபுக்கு பிள்ளைகளை இப்போ சர்ச்சைக்கு இன்னைக்கு கூட்டிட்டு வரணும்னா ஒரு வேன் பிடிக்கணும். அப்போ அந்த அளவு பிள்ளைகள் அங்கே இருந்து அப்போ அப்படிலாம் வேன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்கன்னா எத்தனை பிள்ளைகள் இருந்திருக்காங்க, ஏகப்பட்ட 25,000க்கு மேலே இருக்காங்க. பைபிள் சொல்லுது 5000 புருஷர்களுக்கு. அதனால வர 5000 பேருக்கு கொடுத்தாருன்னு இல்லை, அது 25,000க்கு மேல அவரு கொடுத்தார். அப்போ இயேசு காலத்துல இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மற்ற செல்வந்தர்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இடம் எல்லாமே நல்ல நல்ல பெரிய பெரிய கோதுமை அப்பங்கள் தான். இந்த இடத்துல ஒரு வார் கோதுமை அப்பங்களை அவர் கொடுக்குறாரு. இப்போ கலிலேயாவில் வச்சு என்ன செய்யறாரு, இதை கொடுக்குறாரு. கொடுத்துக்கிட்டு அவர் போட்டு என்ன செய்யறாரு, நான் கப்பல் போறோம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அவர் கிளம்புறோன்னா இவனும் என்ன செய்யறான், உடனே கூட்டம் அடுத்த வேன் பிடிச்சி, ஆமா நம்மனா வேன் பிடிச்சி போயிருப்போம், அவன் படகு பிடிச்சி திரும்பவும் இயேசு தேடி போயிட்டாங்க. அப்போ தேடி போல ஜனம் எதுக்கு போச்சு அப்படின்னு சொன்னா இவருக்கு பேச்ச கேட்கறது இல்லை, அவருக்கு சாப்பாடு நல்லா கொடுத்தாரு. அப்போ அந்த சாப்பாடை என்ன செய்யணும், இவங்களுக்கு திரும்பவும் வேணும்னு ஆசையில் அதை போய் ரொம்ப பஞ்சப்பட்டியில் கிடந்த ஜனங்கள் அந்த டைம்ல இருந்தவங்க இவங்க என்ன பண்ணாங்க, இவர் கப்பர்நகூமுக்கு போனப்போ திரும்பவும் இவங்க கப்பர்நகூமுக்கு தேடி போறாங்க. அப்போ தேடி போனோம்னா இயேசு சொல்றாரு, நீங்க வந்த காரியம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்க வசனத்தை கேட்க வரல, நீங்க நல்ல சாப்பாடு சரியா கிடைச்சதுனால திரும்பவும் என்ன தேடி நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ உடனே அவங்க கேட்டாங்க, அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா இவர் சொன்னார், நான் ஜீவ அப்பம் நானே, என்ன முதல்ல தேடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற அப்பங்கள் எல்லாம் என்ன செய்யும், கிடைக்கும் அப்படின்னு. அப்ப பாருங்க பெத்லேகம்ல, இப்ப பெத்லேகம் அவர் பிறந்த பெத்லேகம்ல அப்பத்தின் தானியங்கள் எல்லாமே கோதுமையும் கிடைக்கும், வார்கோதுமையும் கிடைக்கும், அந்த அது என்ன திராட்சையும் கிடைக்கும். அப்ப இதெல்லாமே கிடைக்கும். அதே இடத்துல தான் ஜீவ அப்பமாகிய இயேசுவும் பிறந்தார், அங்கேயும் அவர் தான் பிறந்தார். ஆனா அந்த இடம் ஒரு பயங்கரமான வேதனையிலும் கண்ணீரிலும், இயேசு பிறப்பதற்கு முன்பாக வேதனையிலும் கண்ணீரிலும் இருந்த ஒரு இடம் தான். அதாவது நிறைய பேரை கொண்டு முடிச்சு போடுகிற இடம், இது தீர்த்து கட்டக்கூடிய இடம் தான் இந்த இடம், இந்த பெத்லேகம். இது யாரை தீர்த்து கட்டுறது அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 35:19 வாசிக்கும் போது அங்க ஒரு ஆளு வாசிங்க. ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் எப்ரத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். எங்க அடக்கம் பண்ணப்பட்டாள்? எப்ராத்தா எனப்படக்கூடிய பெத்லேகேம்ல அடக்கம் பண்ணப்படுகிறாள். இப்போ பார்த்தா இது கானானுக்கு போறதுக்கு வந்த கேஸ் தான். ஆனா பாதி வழியில என்ன போச்சு, சீன் முடிஞ்சு பெத்லேகேம்ல அது செத்த கோஷ்டிகளெல்லாம் கொண்டு அடக்கம் பண்ண இடம் தான், அங்க வச்சு ஆளு தீர்ந்து. அப்போ பார்த்தா இவன் யாக்கோபுக்கு யாரு மனைவி. அப்ப யாக்கோபுக்கு இவன் மனைவி, 12 மக்கள் இருந்தாங்க. அதுல பென்யாமீன் இருக்கக்கூடிய மகன் யாக்கோபுக்கு பிறக்கும் போது தான் இவளுடைய சீனு முடிஞ்சு, அப்படிதானே? அப்ப அவன் பிறக்கிறான், இவன் இறக்குறா, தாய் இறந்து போனான். இப்ப லாபானுக்கு வீட்டுல இருந்தா இவங்க முதல்ல கிளம்புறாங்க. அந்த இடம் ஆரான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேதாகமத்துல. ஆரான்ல இருந்து நினைச்சாங்க இவங்க அப்படி கிளம்பி கானானுக்கு வராங்க. ஆரான்ல இருந்து கானானுக்கு வரும்போது யாக்கோபுக்கு குடும்பம் சந்திச்ச ஒரு பெரிய இழப்பு தான் இதுக்கு முன்னெல்லாம் எவ்வளவோ இழப்பு, ஏசா வந்தா, லாபான் துரத்தி வந்தா, ஆனா ஒரு இழப்பு கூட இவளுக்கு இல்லை. ஆண்டவர் தொட்டார், அவங்கள விடுதலை பண்ணியிருந்தாரு, கொண்டு வந்திருந்தார். ஆனா முதல் இழப்பு மறக்க முடியாத, யாக்கோபுக்கு குடும்பம் மறக்க முடியாத இதுல இவ தான் தீர்ந்தது. இவன் வயசும் சின்ன வயசா தான் இருந்தா. ஆனா இவளுடைய சாவு என்ன நடந்தது, அங்க வச்சு நடந்தது. அப்போ வாக்குத்தத்த கானான் இங்கிருந்து பார்வைக்கு எட்டக்கூடிய தூரம் தான். கானானுங்கிறது இதுவும் இஸ்ரேல் நாட்டுக்குள்ள இவங்க வந்தாச்சு. இந்த இடம் எங்கதான் இருக்கு,
இஸ்ரவேல்ல தான் இருக்கு. இஸ்ரவேலுக்குள்ள வந்து அந்த கானான்னு சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு போக முடியாம தான் இவன் என்ன செய்யறான், இடையில பட்டு போனா அப்படின்னு பார்க்கலாம். இதுல பார்த்தா எப்பவுமே இவளை பத்தி கண்டிப்பா நம்ம நினைக்கணும். இவன் பாதி வழியில போறதுக்கு காரணம் என்ன, இவன் என்னத்தினால இவன் பாதி வழியில போனா, பாதி வழியில போறதுக்கு காரணம் என்ன, லாபார்க்க விக்கிரகத்தை என்ன இவன் தூக்கி இங்க வச்சுட்டு வந்துட்டான். அப்போ விக்கிரகத்தை இவன் என்ன எதுக்கு கொண்டு வந்தா அப்படின்னா, பிள்ளைகளுக்கு என்ன விக்கிரகத்தை காட்டி கொடுக்கணும். என்ன உயர்த்தினது, எங்க குடும்பத்தை உயர்த்தினது, இங்க உள்ள இஸ்ரவேலின் தேவன் இல்லை, நாங்க எப்ப போய் ஆரான்ல சேர்ந்தோமோ அங்க இந்த விக்கிரகங்களும் இந்த எங்க அப்பா வணங்கின ஆமா இந்த சாதனங்களை தான் என்ன செய்யுது எங்களை உயர்த்தினதுன்னு பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கணும். அப்ப அதனாலதான் அந்த ஐட்டத்தை தூக்கிட்டு இவன் வந்தான். ஆனா ஏசாயா 42:8 தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், அதை வாசிங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு எவருக்கும் என் துதிய விக்கிரகங்களுக்கும் கொடேன். எதுக்கு கொடுக்க மாட்டேன், என் மகிமையை வேற யாராலும் கொடுக்க மாட்டேன், இந்த விக்கிரகத்துக்கு என் துதியையும் கொடுக்க மாட்டேன். இவைய நினைச்சதெல்லாம் விக்கிரகம் தான் நம்ம துதிக்கணும், விக்கிரகம் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நினைச்சு இவன் தூக்கிட்டு வந்தா. அதனால அப்பனின் விக்கிரகம் தான் நமக்கு ஆசீர்வாதம் தந்தனி பிள்ளைகளுக்கு காட்டணும். ஆனா அவன் நினைச்சது என்னன்னா, தகப்பன் என்ன நினைச்சான், யாக்கோபு என்ன நினைச்சா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன காப்பாத்தினது, என்ன யாபோத்து கடவுளை வச்சு தூக்குனது, மேல இருந்து இறங்கி வந்தது, தூதர்கள் இறங்கி வந்தது எல்லாமே பரிசுத்த யெகோவா தேவன் சொன்னது செய்தது அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலன்னு அவன் ஆசைப்பட்டான். ஆனா இவன் ஆசைப்பட்டது அவ்வளவுமே ஆரான்ல இருந்து விக்கிரகம் அவ்வளவு தான் அப்படின்னு இவன் ஆசைப்பட்டான். அதனால இயேசு தேவன் என்ன அங்க செய்தாருன்னா, சீயோன் யாத்திரை பாதியிலேயே இவ்வளவு முடக்கினார். நம்ம தேவன் வந்து எப்பவுமே இந்த விக்கிரகத்துக்கு கூட பின்னால தெரியாதவள பாதியில என்ன செய்வாரு, சியோன் யாத்திரையில நம்ம வரும்போது சியோனுக்குள்ள போனா நிச்சயமா அந்த விக்கிரகத்தை வச்சு மடங்குறவங்க எந்த காரணத்தை கொண்டும் அங்க அத்தம் போய் சேர முடியாது. கானான் தேசத்தை அடைய. பழைய ஏற்பாடு வந்து கண்டிப்பா என்னதுதான் புதிய ஏற்பாட்டுடைய ஒரு நிழல். அல்லேலூயா. அப்போ கல்லறைகள் இருக்கு மேடம். இது எங்க இந்த கல்லறையா பின்ன அதுக்கு பின்ன எத்தனையோ வருடங்களுக்கு பின்னாலே இந்த கல்லறை பற்றி பின்ன ரெண்டாவது சொல்லப்படுகிறது. எப்போ அப்படின்னா, சாமுவேல் வந்து சவுலை என்ன செய்யலாம், அபிஷேகம் பண்றான், ராஜாவாக அபிஷேகம் பண்றான். பண்ணன உடனே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நீ திரும்பி போ. திரும்பி போச்சுன்னா அங்க ராகேலின் கல்லறை இருக்கும், கல்லறைக்கு மேல 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க கிட்ட வெளியே போய் பேசு அப்படிங்கிற ஒரு வசனத்தை இதுல 1 சாமுவேல் 10:2 வாசிக்க பார்க்கலாம். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகி ராகேலின் கல்லறையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார். அப்ப என்னன்னா, அந்த காலம் தாண்டி அதுக்கு பிறகு பார்த்தா சவுலுடைய காலத்திலே எந்த கல்லறை இருக்கு, வருஷங்களுக்கு பிறகு எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு அந்த கல்லறை அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. இப்பவும் அந்த கல்லறை இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தா ஒரு கல்லறைகளின் இடமாக தான் இந்த பெத்லகேம், இயேசு பிறந்த இடம் வந்து பெத்லகேம் வந்து அந்த டைம்ல அந்த காலங்களில் கல்லறைகளின் இடமாக ஒரு அறியப்பட்ட ஒரு இடம். 2வது இதை பற்றி இந்த பெத்லகேமை பற்றி அறியப்படணும்னா ரூத் சரித்திரத்தை எடுத்து பார்க்க. இந்த ரூத் 1:1 வாசிக்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார். மோவாப் தேசத்துக்கு விரட்டி அடிச்ச ஒரு இடம் தான் என்னது, பெத்லகேம்னு சொல்லப்படுது. பெத்லகேம்ல என்ன இருந்தது, இவங்க சொந்த ஊரு எந்த ஊரு, ரூத்துக்கு இல்ல, அவங்களுக்கு அங்க இருந்த எலிமேலக்குக்கும் நகோமிக்கும் சொந்த ஊரு தான், பெத்லகேம்ல தான் இருந்தாங்க. ஆனா பெத்லகேம் வந்து இவங்களுக்கு பஞ்சத்துல தள்ளி அங்க இருந்த பயிர்கள் எல்லாமே நாசமாகி கரிஞ்சு நாசமா போனதுனால வேற வழி இல்லாம அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் இருந்து எங்க வந்து தப்பி போக வேண்டிய நிலைமை வந்தது, மோவாபிய தேசத்துக்கு. மோவாபிய தேசத்துக்கு போக கூடாதுன்னு யார் சொல்லியிருந்தா, தேவன் சொல்லிடலாம். இவருக்கு வேற வழி என்ன இல்லை, வேற வழி இல்லை, பக்கத்துல சாப்பாடு கிடைக்கணும், வேற வழி இல்லை. இவங்க மோவாப் தேசத்துக்கு இவங்க போனாங்க. அப்ப பார்த்தா மோவாப் தேசம் அப்படின்னா எப்படிப்பட்ட தேசம், ஏன் அங்க போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. இப்ப மோவாப் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டா, சோதம் குமாரா அழிவுக்கு பிறகு அந்த இடத்துல லோத்து வந்து என்ன செய்தான், வேற ஒரு இடத்துல போய் குடியேறின போது இவன் என்ன செய்து, தன்னுடைய 2 மகள்களும் இவன் மூலமாக குழந்தை பெற்றாங்க. அப்ப அதுல மூத்த மகளுக்கு பிறந்த பையன் தான் யாரு, மோவாப். 2வது உள்ளவனுக்கு பிறந்தவன் யாரு, அம்மோன்னு சொல்லப்படுறது. அப்ப மோவாபியர் அம்மோனியர் 2 பேருமே அப்படி தவறான வழிகளில் வந்து பிறந்தவங்க. அப்போ இவருடைய தெய்வங்கள் எதாக இருந்ததுன்னா, வேதாகமத்தில் 2-3 இடத்துல போடப்பட்டிருக்கு. ஒன்று கோமேஷ்னு தெய்வம், இன்னொன்று பால்பையர் என்று சொல்லப்படுகிறது. இது வெளிப்படுத்தின சேதத்திலையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு சொன்னா, குழந்தைகளை என்ன செய்ய, முதல்ல பலி கேட்க. எந்த வீட்டில் பிறந்தாலும், எந்த வீட்டில் முதல் பிள்ளை பிறந்தாலும் அந்த பலி யாருக்கு தான் கொடுக்கணும், முதல்ல அதை கொடுத்துக்கிட்டு தான் அடுத்த பிள்ளைகளை நம்ம வளர்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான மோவாப் ராஜா வந்து ஒரு தடவை இஸ்ரவேல் மேல போர் எடுத்து வந்தான். இஸ்ரவேல்களை ஜெயிக்க முடியல. முதல் காரியம் செய்த வேலை என்ன அப்படின்னா, மூத்த மகனை பட்டத்து இளவரசன் அடுத்தது ராஜாவாக ஆக வேண்டியவனை தூக்கி என்ன செய்தான், மதிலுக்கு மேல வச்சு
கழுத்தை வெட்டி கொலை செய்தான் அப்படின்ட்டு பைபிள்ல தான் போட்டு 2 ராஜாக்கள் 3:27 வாசிங்க. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சிரேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மேல் கடும் கோபம் உண்டவனானால் போதும். அப்ப என்ன செய்தாமே? அலங்கத்தின் மேல், அலங்கானது மதிலுக்கு மேல வச்சு கழுத்தை வெட்டி தன்னுடைய மூத்த மகனை செய்த வேலை. அப்ப இப்படிப்பட்ட ஆள்கள் தான் யாரு? மோவாபியர்கள். அப்புறம் என்ன இடையில செய்தாங்க சில விஷயங்கள் இருந்து. அவங்க ஒரு 30-40 வருஷமாட்டு இஸ்ரவேலர்கள் நடந்துட்டு இருக்கும்போது கடைசி டைம் 39வது வருஷத்துல நடந்த விஷயம் என்னன்னா, இந்த இவங்க மோவாபியர்களுடைய நாட்டை கடந்து இவங்க போக வேண்டி இருந்தது. அப்ப அதை பார்த்தா இவன் என்ன செய்தான்? பாலாக்கு ரொம்ப பயப்பட்டான். வாடகைக்கு ஒருத்தனை சபைக்கு எதுக்கு கூப்பிட்டான். அப்ப முதல்ல அவன் சொன்னா, வெள்ளியும் பொண்ணும் வீடு நிறைய நீ தந்தாலும் என்ன செய்ய மாட்டான், சபைக்க வரமாட்டானா. இவன் பர்ஸை கொஞ்சம் கனத்தை ஏற்றி கொடுத்தான். கொடுத்த உடனே அவனுக்கு என்ன செய்துட்டு, ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று கொண்டு போய் கேட்கிறேன் அப்படின்னா. அப்படிதானே? அதுக்கு முன்னே ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார், ராத்திரியிலே நீ என்ன வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்போ இவனுக்கு பர்ஸுக்கு கனத்தை ஏற்றி கொடுத்த உடனே எனக்கு ஆசை என்ன இவருக்கு கூட ஆண்டவர் இன்னொருக்க கூட போய் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு. இப்போ இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசிகளுக்கு அப்படிதான். கொஞ்சம் கூட்டி கொடுத்தா போதும் தீர்க்க தரிசனம் பயங்கரமா அனல் பிறந்த தீர்க்க தரிசனம். அப்படிதானே? வந்து நின்றுக்கிட்டு அவனுக்கு பாக்கெட்ல 10 லட்சத்தை வைக்காரு, சோப்பு சட்டவனுக்கு போட்டவனுக்கு பாக்கெட்ல எனக்கு ஐயோபி பேங்க்ல 10 லட்சத்தை இன்னைக்கு ஆண்டவர் போடுறாரு. அப்படிதானே? பேங்க்ல அக்கௌண்ட்ல பைசா போடுறது என்ன பைசா? அது கள்ள நோட்டதுல ஏசு கள்ள நோட்டு அடிக்கிறா. அநேக இடங்கள்ல பாருங்க, சர்ச்சில் நின்று பிரசங்கிகள் சொல்லுது, அவருக்கு பாக்கெட்ல இவருக்கு அக்கௌண்ட்ல பணம் என்னத்தை போடுறாரு, ஆண்டவர் போடுறாரு. கள்ள நோட்டில் அடிச்சு ஆண்டவர் என்ன செய்யறான், அப்படி போடுறாரு. அப்படி கொஞ்சம் கருத்தை கூட்டி கொடுத்த உடனே எங்களுக்கு வேலை என்னது, தீர்க்க தரிசனம். அவன் சொன்னது அவ்வளவே கள்ள தீர்க்க தரிசனமா தான் இருந்தது. ஆனால் தேவன் வந்து கழுதையை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சாரு. யாரை வச்சு? கழுதையை வச்சு. ஆமா, இயேசு அப்ப தேவனுக்கு வந்து அந்த இடத்துல வாசிக்கும் போது தெளிவா புரியுது. இப்ப வெள்ளையும் போட்ட பாஸ்டர் தேவையில்லை. என்னத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, அவருக்கு கழுதையே போதும். இல்லையா? பிள்ளையாம போல உள்ள பாஸ்டர்கள் என்னதில்லை, அவசியமே கிடையாது அவருக்கு. ஆனா அவருக்கு தேவையில்லை, அவர் கழுதை போதும். அந்த கழுதையும் எடுத்து என்ன செய்வார், தீர்க்க தரிசனத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு தேவன். ஆனா இந்த நேரத்தில் அங்க என்னதுன்னா, இவங்க வந்து இவனை சபிக்க செய்தாங்க. அதனால அப்புறம் 2வது சபிக்க முடியாதனால கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகளை என்ன செய்தான், வசமா ஐடியா கொடுத்து அங்கே தான் மோவாபிய பொம்பளை பிள்ளைகள்லாம் அங்கே உள்ள இவர்களுக்கு வாலிபர்களுக்குள்ள வந்து மிலிட்டரிக்காரங்களா ஆண்டவர் என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் 24,000 பேரை ஒரே இடத்துல கொண்டார். 24,000 பேர் சாவதுக்கு காரணமாக இருந்தது யார் தான்? இந்த மோவாபியர். அப்ப இப்படிப்பட்ட காரணங்களால தான் உபாகமம் 23:3 ஆண்டவர் சொன்னாரு, 10ஆம் தலைமுறை வரைக்கும் இந்த மோவாபியம் என்ன செய்யக்கூடாது, உள்ள வரப்படாது. எங்க ஆலயத்துக்குள்ள கூட இவங்க வரப்படாது அப்படின்னு. அதை 23:3 வாசிக்க. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. எங்க என்ன செய்யக்கூடாது, 10ஆம் தலைமுறை வரைக்கும் இவங்க வரக்கூடாதுன்னு தேவன் சொன்ன அந்த இடத்துக்கு யார் போறா, பஞ்சத்தினால அடிபட்டு இந்த நகோமியும் எலிமேலுக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள பெத்லேகம் இவங்களை தள்ளியது. அப்போ பெத்லேகம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தது அப்படின்னு சொன்னா, என்னத்தை பயிர் போட்டாலும் என்ன செய்யாது, கரிஞ்சு நாசமா போயிடும். அந்த புழுக்கள் வந்து அரிச்சு நாசம் பண்ணிடும். இப்படிப்பட்ட மோசமான இடமா தான் கஷ்டத்தின் காரியங்கள் இன்னும் நிறைய சரித்திரங்களாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மோசமான சரித்திரங்களை வைத்திருந்தது தான் இது. ஆனால் இயேசு பிறந்த போது இதன் தலையெழுத்து திருத்தி எழுதப்பட்டது. அல்லேலூயா. தேவன் வந்துட்டார்னாலே அதுக்கு தலையெழுத்து, நம்ம வீடா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே தேவன் இறங்கி வந்தார்னா அதுக்கு தலையெழுத்து என்ன செய்யும், திருத்தி எழுதப்படும். அப்ப இயேசு வாரத்துக்கு 700 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் சொன்னாரு, இந்த இடத்துல இயேசு என்ன செய்வாரு, வருவார். எங்கன்னா மீகா 5 எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் எங்க இருந்து வருவாரா, எப்ராத்தா எனும் பெத்லகேமே. ஆனா பெத்லகேம்ங்கிறது எப்ராத்தாங்கிறத சேர்த்து சொன்னாதான் அந்த வாசனத்துக்கு சரி. அது பெத்லகேம். ஏன் பெத்லகேம்னி வரும் பெத்லகேம்னு சொன்னா அது தப்பான வார்த்தை. ஏன்னா அது வந்து பெத்லகேம்ங்கிற இன்னொரு இடமா இருந்தது. யோசுவா 19:15 வாசிங்க. காத்தாத், நக்சலால், சிம்ரான், இதாலா, பெத்லகேம் முதலான 12 பட்டணங்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேம் எது அப்படின்னா, யூதேயா நாட்டில், யூதேயா ஸ்டேட்ல உள்ள பெத்லகேம் தான். எப்ராத்தா பக்கத்துல உள்ள பெத்லகேம் தான் இயேசு பிறந்த பெத்லகேம். ஆனா இந்த பெத்லகேம் எங்க உள்ளதுன்னா, இயேசு வளர்ந்த ஊர் நாசரேத்துல வளர்ந்தார். அந்த நாசரேத்துக்கு பக்கத்துல உள்ள இடம் தான் இப்ப நம்ம வாசித்த அந்த பெத்லகேம். அதுல இருந்த கோத்திரங்கள்னு சொல்லுது செபிலோன் கோத்திரம் தான் அதிகமாக அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு நிறைய இடத்துல வேதாகத்தில் பார்க்க முடியும். ஆனா இந்த எப்ராத்தா என்று சொல்லப்படக்கூடிய பெத்லகேம் என்னன்னா, தாவீது பிறந்த இடம். அப்ப தாவீதுக்கு கீழே அதுக்கப்புறம் இல்லை அவங்களுடைய குமாரர்கள் எல்லாம் பிறந்த ஒரு இடம். எருசலேமில் இருந்ததுக்கு சரியாக ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இதுல சொல்லப்படக்கூடிய இந்த இடம். அப்ப பார்த்தா இந்த 3 உலகத்தையும் படைத்த ஒரு தேவன் இந்த இடத்துல 4000 வருஷங்களாக முன்குறிக்கப்பட்டு
சரியாக அந்த பெத்லகேம்ல வந்து பிறந்தார். இன்னைக்கு அந்த பெத்லகேம் சொல்றாங்க தெளிவா உலகத்தின் நடு புள்ளி அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம இது பண்ணி பார்த்தாலும் அந்த இடம் தான் அது தேவன் வந்து அது அவ்வளவு திட்டம் போட்டு 4000 வருஷங்களுக்கு முன்பாக யெகோவா தேவன் சொல்லி அந்த இடத்துல வந்து அவர் பிறந்தார். அப்ப பிறந்த உடனேயே அங்க இருந்த ராஜாக்களுக்கு என்னது வந்துட்டு நடுக்கம் வந்துட்டு. அப்ப ஏன் நடுக்கம் வந்தது அப்படின்னு சொன்னா ராஜாவாக அவர் வருவார்னுட்டு ஏற்கனவே ஏசாயா 750 வருஷத்துக்கு முன்னால ஏசாயா 9:6 ஒரு வார்த்தை சொன்னார். வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப இதெல்லாம் பார்த்து முதல்ல சொல்லியிருக்கு கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கிறது. அவர் தான் ராஜாதி ராஜாவாக இனி ஆட்சி செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதுனால அங்க இருந்த ராஜாக்கள் மட்டுமில்ல 3 கூட்டம் பாஸ்டர்கள் இருந்தாங்க. 3 விதமான பாஸ்டர்கள் எங்க இஸ்ரவேல்ல யாரெல்லாம் அப்படின்னா, ஒண்ணு பரிசேயர்கள், இன்னொன்னு சதுசேயர்கள், மூணாவது வேத பாரகர்கள். அப்ப பரிசேயர்கள் வேற, சதுசேயர்கள் வேற, வேத பாரகர்கள் வேற. பரிசேயர்கள்னா யார் அப்படின்னு சொன்னா, அந்த பாபிலோன் தேசத்துல இருந்து சிறைப்பட்டு திரும்ப வரும்போது ஒரு கூட்டத்தை மோசையுடைய சட்டத்தை படிக்க வைக்கணும் அந்த ஜனங்களுக்கு அப்படின்றதுனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு குரூப் தான் யாரு பரிசேயர்கள். இவங்க வந்து சட்டத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பரலோகம் உண்டு, நரகம் உண்டு, தேவ தூதர்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா சதுசேயர்கள் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல சாத்ராக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆசாரியன் இருந்தான். அந்த ஆசாரியன் தான் தாவீதுக்கு கூடால நின்றவன், சாலமோனை அபிஷேகப்படுத்தினவன். கடைசியில இந்த ஆலயத்துக்குள்ள அவன் தான் தலைமை ஆசாரியனாக இருந்தான், சாலமோன் கட்டின ஆலயத்துக்குள்ள. அந்த காரணத்தினால அவனே தான் இருந்தான். அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே சதுசேயர்கள் சொல்லப்பட்டாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவா சொன்னார், காலாகாலமாட்டு இவங்க தான் ஆசாரிய வேலை செய்யணும் அப்படின்னு. அதனால அவங்க சதுசேயர்கள். மூணாவது வேதபாரகர்கள் யார் அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு ஆளுக்கு ஒரு பைபிள் எழுதி தான் கொடுக்கணும். அப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் 10 பைபிள் தேவைப்படணும். 10 என்ன கையினால எழுதி தான் கொடுக்கணும். அவ்வளவு எழுதுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டவங்க தான் யாரு வேத பாரகர்கள். அடிக்கடி வரோம். இயேசு மாறி 3 கூட்டம் ஆளுகள்ட்டையும் தர்க்கம் நடந்தது இல்லை. முதல்ல பரிசேயர்கள்ட்ட நடந்து, சதுசேயர்கள்ட்ட நடந்தது, வேத பாரகர்கள்ட்ட நடந்தது. 3 வித்தியாசம் அதுல உண்டு. அப்ப இவங்க வந்து இப்படி எழுதி எல்லா இதுவும் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட புஸ்தகங்கள், அப்படிதானே நிறைய புஸ்தகங்கள்லாம் இருந்தது. அப்ப இந்த புஸ்தகங்கள் எல்லாம் இவங்க எழுதி அங்க கொடுக்கும்போது இவங்களுக்கு மனப்பாடமாட்ட என்ன தெரிஞ்சு போச்சு, அந்த காரியங்கள் எல்லாம் விஷயம் அவ்வளவுமே தெரிஞ்சு போச்சு. அப்போ தோரா, தல்முது அப்படிப்பட்ட எல்லா புஸ்தகங்களும், புனித புஸ்தகங்களும் முழுசுமே கரைச்சி பிடிச்சாங்க. அதனால கடைசியில் இவங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும், இவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க, மற்றவங்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இப்படி 3 கூட்டம் ஆட்கள் அங்கே இருந்தது. 3 கூட்டம் ஆட்களும் யாரை எதிர்த்தாங்க, இயேசுவை எதிர்த்தாங்க அப்படின்ட்டு போட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கும் முதல்ல பயம், இயேசு வந்த உடனே ராஜாக்களுக்கு பயம் வந்தது, இவங்களுக்கு பயம் வந்தது. அப்ப அங்க யாரெல்லாம் வந்தாங்கன்னா, இயேசு அங்க வரும்போது உடனடியாக கிழக்கில் இருந்த ஞானிகள் வந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். கிழக்கில் இருந்த ஞானிகள் வந்தது மட்டும் இல்ல, வானத்துல நட்சத்திரம் முதல்ல பெத்லகேமுக்கு மேல, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம். பெத்லகேமுக்கு மேல வானத்திலிருந்து நட்சத்திரம் என்னது. 2வது, அவ்வளவு காஞ்சி போன, அவ்வளவு மோசமான பஞ்சமான இருந்த அதே பெத்லகேம்ல வானதூதர்கள் இயேசு வருகையை பற்றி சொல்றதுக்கு முதல்ல இறங்குறாங்க. 2வது, வானதூதர்கள் இயேசு பிறந்த போது பரலோக தூதர்கள் நின்று பாட்டு பாடினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தா அந்த இடங்கள்ல அந்த மண்ணுல பாட்டு பாடி தூதர்கள் ஆரம்பித்த இயேசு வந்த உடனே அந்த காரியங்கள்லாம் நடந்தது. 2வது, மேய்ப்பர்கள் என்ன செய்தாங்க, இயேசு பிறந்தோடனே வந்தாங்க. அவங்க காட்டிலேருந்து வந்தாங்க. அப்போ காட்டிலேருந்து மேய்ப்பர்கள் வந்தாங்க. ஞானிகள் நாடுகளிலிருந்து வந்தாங்க. எந்த நாடுகளிலிருந்து வந்தாங்கன்னா, கிழக்கிலிருந்து வந்தார்கள் போட்டது. கிழக்கிலிருந்து வந்தார்கள்னா, காயின் ஆவேரை வெட்டி கொலை செய்து போட்டது எங்க போனான்னு போட்டிருக்கு, கிழக்கு நோக்கி போனான் அப்படின்னு போட்டிருக்கு. அதனாலதான் தேவன் பிறக்கும் போது அவன் எந்த பிரதேசத்துக்கு போனானோ அந்த பிரதேசத்துல இருந்து ஞானிகள் என்ன செய்தார், ஆண்டவர் இங்க வர வைத்தார். இல்லையா? அதான் அவன் பாவம் செய்துட்டு அங்க போனான். அங்க இருக்கவங்கள இயேசு பிறப்பு இங்க வந்தாங்க. அது பைபிள்ல உள்ள சில விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பார்க்கும்போது கிழக்கில் இருந்த வாசனை தெரியும். கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் என்ன செய்தாங்க, வந்தாங்க. காயினுக்கு சம்பவத்தை எடுத்து பார்த்தா தெரியும். காயினை மற்றவனை கொலை செய்து போட்டு கிழக்கு நோக்கி அவன் போனான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இவ்வளவு காரியங்கள் அங்க நடந்தது. அப்போ இயேசு வந்த உடனே பெத்லகேம் என்ன செய்தது, ஆசீர்வாதமான ஒரு நாடாக மாறது. பார்த்தா பைபிள்ல பார்த்தா பெத்லகேம்ங்கிறது 24 வசனங்கள்ல 24 முறை சொல்லப்படும். பழைய ஏற்பாட்டில் 18 முறை, புதிய ஏற்பாட்டில் 8 முறை பெத்லகேம் அப்படிங்கிற ஒரு ஊர் இப்ப சொல்லப்படுது. அட்ரஸ் இல்லாம கடும் பஞ்சத்துல இருந்த அந்த இடம் இயேசு வந்ததுனால என்ன ஆகி போச்சு, மாறி போச்சு. இன்னைக்கு இந்த மாசத்துல இயேசு வந்தாருன்னா நாளை முதல் நம்ம குடும்பங்கள் என்ன நடக்கும், ஆசீர்வாதம். சரி, அடுத்தது இன்னொன்னு இருக்கு. இயேசு அது பிறந்த ஊர், அது வளர்ந்த ஊர் இன்னொன்னு இருக்கு. யார் வளர்ந்தது, ஏதோ பஞ்சாயத்து பிரசிடண்ட் வளர்ந்தது இல்லை, இயேசு வளர்ந்த என்ன ஒரு ஊரா இருக்கு. அது எந்த ஊரு, நாசரேத். அது வந்து பெத்லகேம் அவர் பிறந்த ஊரு, இது வந்து
அவர் வளர்ந்த ஊர். அப்ப அவர் நாசரேத்துல தான் வளர்ந்தாருன்னு என்ன எவிடன்ஸ்னா மத்தேயு 2:23 சொல்லியிருக்கு. வாசிங்க. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப என்ன ஆகி போச்சு? இவர் அங்கதான் வளர்ந்தார். அவர் எங்க இருந்து வாசம் பண்ணினார் அப்படின்னா, இங்க இருந்து எகிப்துக்கு என்ன செய்தாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க இருந்து திரும்ப வந்தது எத்தனை வயசுல திரும்ப வந்தாலும் வேதத்துல எங்கேயும் சொல்லப்படல. ஆனா வந்த இடம் பிறந்த இடத்துக்கு போகல, தாயின் ஊராகிய. இது யாருக்கு ஊரு? அங்க அம்மாவுக்கு ஊரு. அப்ப அதனால எங்க போய் வளர்ந்தாரு? இயேசு அங்க போய் சேர்ந்தார். அப்ப நாசரேத்துல வளர்ந்தார். கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் அங்கேயே தான் வளர்ந்தார். அப்போ யோவான் 45-46 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நாத்தான் வேல் ஒருத்தர் இருக்கார். இடத்துல நாத்தான் வேல் தானே. அவர்கிட்ட பிலிப்பு வந்து என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி அந்த மோசேயும் தீர்க்கதரிசிகளும் என்ன சொன்னார்களோ அவரை நாங்கள் கண்டோம். அவர் யார் அப்படின்னு கேட்டா, நாசரேத்துக்காரனாகிய இயேசு அப்படின்னு ஒரு வார்த்தை இவர் சொன்ன உடனே அவர் திரும்ப கேட்ட கேள்வி என்னது? நாத்தான் வேல் நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடும். அவருக்கு ஆச்சரியம் ஆகி போச்சு. இங்க இருந்து ஏன்னா இயேசு பத்திலேயம்ல இருந்து வருவாருன்னு தான் ஏற்கனவே எல்லாமா சொல்லி வச்சு, இவர் டக்குன்னு நாசரேத்துல இருந்து வராருன்னு சொன்னோன்னு அவருக்கு என்ன ஆகி போச்சு? அதிர்ச்சி ஆகி போச்சு. அப்போ அதனால தான் அவர் அந்த வார்த்தை கேட்டார். ஏற்கனவே பயங்கரமான ஒரு பழமொழி அந்த இடத்துல செஞ்சுட்டு இருந்தா, நாசரேத்துல இருந்து ஒரு நன்மையும் வராது அப்படின்னு சொல்லப்பட்டது. அவருக்கு ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அங்க ஒரு நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த கலிலேய பட்டணத்துக்குள்ள உள்ள ஒரு பகுதி தான் இது இந்த நாசரேத்துன்னு சொல்லப்படக்கூடிய பகுதி. அப்ப அதுல ஏற்கனவே தெரியும், அந்த சாலமோன் ராஜா வந்து ஈரான் ராஜாவுக்கு என்ன செய்தான்? இந்த ஆலயத்தை கட்டுக்கு அவங்க வந்து கேதுரு மரங்களும் தேவதாரு மரங்கள், இது நிறைய சொல்லியிருக்கோம். அவன் கேதுரு மரங்களும் தேவதாரு மரங்களும் நிறைய இவருக்கு கொடுத்ததுனால, அப்ப நண்பருக்கு நம்ம எதையாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஈரான் ராஜாவுக்கு சாலமோன் ராஜா என்ன செய்தான்? ஒரு 20 பட்டணங்களை எழுதி கொடுத்தான். கலிலேயாவை சேர்ந்த பட்டணங்கள். அந்த 20 பட்டணங்கள்ல ஒண்ணுதான் அந்த நாசரேத்து. அப்ப அவங்க வந்து பார்க்கும்போது ஈரான் ராஜா ஆசையோட நம்ம நண்பன் அந்த பட்டணத்தை வந்து பார்க்க வந்தபோது அங்க என்ன நடந்ததுன்னா, இவனுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு, இங்க இருந்தது ஒன்றும் உருப்படாது, இங்க ஒன்றும் பயிரும் வாழாது, பிள்ளைகளும் பிறந்ததெல்லாம் செத்து போகும், கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், அப்படிப்பட்ட இதுல அசுத்த ஆவிகள், 5 விதமான அசுத்த ஆவிகள் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த அதனாலதான் அவன் அந்த இடத்துக்கு பேர் வச்சான். என்ன பேர் வச்சான்? காபூலுங்கிற ஒரு பேரை வச்சுட்டு அவன் நாட வேண்டாம் ஒன்ன வேண்டாம்னு என்ன செஞ்சுட்டான்? அவன் போயிட்டான். அப்போ அவ்வளவு மோசமான ஒரு இடம். அப்ப அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கூட அதிகமாட்டு அங்கதான் பிரசங்கம் பண்ணார். அப்ப பார்த்தா இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, பரிசேயர்கள் சதிசேயர்கள் இவங்க எல்லாம் வாழ்ந்த இடம், ராஜாக்கள் ராஜகுமாரர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம் யூதேயா. இயேசு பிறந்த அந்த இடத்துலதான் அவங்க வாழ்ந்துருந்தாங்க, நல்ல பெரிய பெரிய பணக்காரர்கள். ஆனா படிப்பறிவு இல்லாம புறஜாதிகளோடு கலந்தவர்கள் வாழ்ந்த இடம் தான் இது இந்த நாசரேத்து இந்த கலிலேயா, இப்படிப்பட்ட இடங்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஃபுல்லா கடற்கரை கிராமங்களான கலிலேயா பகுதிகளில் ஏற்ற முதல் இயேசு பிரசங்கம் பண்ணது இடம் இது கலிலேயால தான் பண்ணாரு. கலிலேயாவுள்ள பட்டணங்கள்ல தான் பண்ணார். அதனால அப்போ அந்த இடம் ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்து மக்களுக்கு என்ன தெரியாது? நம்ம இடத்துல அப்படிதான் வந்த உடனே மீனவ கிராமங்கள் தான் முதல்ல வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டது, அறைந்தது எல்லாமே. அவங்களுக்கு வந்து ஆண்டவர் அது ஒரு தனி அறிவு கொடுத்துருக்காரு. அதனால நம்ம இருக்க அங்க கலிலே நம்ம இஸ்ரேல் தேசத்தை எடுத்துக்கிட்டா முதல்ல இயேசு கிறிஸ்து வந்து ஊழியம் செய்தது எங்க தான்? அவ்வளவு சீசர்களை எடுத்ததெல்லாம் எங்க தான்? எல்லாமே கடப்புறம். அப்ப கடப்புறத்தோட சார்ந்த இடங்கள் தான் என்னது? கலிலேயாவில் உள்ள இடங்கள். அப்ப அதில் பார்த்தா அவங்களுக்கு வந்து என்ன தெரியாது? ஒன்றுமே விஷயங்கள் தெரியாது, வசனங்கள் தெரியாது. இப்போ சில பாஸ்டர் மாதிரி பார்த்தாக்கி நம்ம பைபிளை வாசிப்பாங்க, வீட்டில் தேங்காய் பறிச்சேன், மாங்காய் பறிச்சேன், எவ்வளோ கொப்பை விட்டனே, குலைய விட்டனே, இப்படி சொல்லி கதை, டவுசர் போட்டுட்டு போனது, கிழிஞ்சு போட்டுட்டு போனது, தியேட்டரில் போய் விசில் அடிச்சது, இந்த கதைகளெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னத்தினால பார்த்தா இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு தெளிவாக பார்த்தோன்னே ஒரு 2 நாள் பிரசங்கத்தை கேட்டோம்னு தெரிஞ்சுப்போம். அந்த ஆளுக்கு என்ன தெரியாது? சுவிசேஷம் சுத்தமாக தெரியாது, பைபிளை பற்றி தெரியாது. அதனால தான் வீட்டு கதையும் குடும்ப கதையும் ஊர் கதையும் அடிச்சு விட்டு முளைக்கிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன நினைக்கணும்னா, பார்த்த உடனே ஒரு ஆள் பேசுறதை பார்த்த உடனே தெரியும். சிலவங்க ஆக்ட் பண்ணுவாங்க, நம்ம வேற ஊருக்காரங்களா இருப்பாங்க, அந்த ஊருக்கு இன்னொரு ஊர்ல போய் இந்த ஊருக்கார மாதிரி நடிப்பாங்க. ஆனால் என்ன நடக்காது? அவங்க என்ன செஞ்சிருவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் நினைக்கிறேன், இடத்துல எங்க இருந்து கட்டி கொடுத்த ஒன்று ஆக ஒரு வாரம் ஆவி திரும்ப சென்னையில இங்கே வரக்குள்ள கருப்பட்டியை காட்டி, இதுக்கு உங்க ஊர்ல என்ன பேரணி, இது என்ன ஒரு பத்தலை காட்டி, இது என்னது உங்க ஊர்ல எப்படி 2 நாளையில 2 வாரத்துக்குள்ள இங்க உள்ளதெல்லாம் மறந்துடாவிய சென்னைக்காரன் அப்படி பேச. அப்ப சென்னை அப்ப என்னன்னு தான் நடிச்சாலும் கன்னியாகுமரிக்காரனா என்ன செய்யும்? பார்த்த ஒன்று காட்டி கொடுத்துருவாங்க, இது கன்னியாகுமரிக்காரால தான் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். அந்த பேச்சிலேயே தெரியும். இப்போ இயேசு சொன்னாரு பேதுருகிட்ட, நீ என்ன மறுதளிப்பாய், அப்படிதானே? மறுதளிப்பாய். அப்ப அவரோட ஜனங்க யோவான் மறுதளிப்பாரா இருக்கலாம், ஒருவேளை இந்த அங்க இருக்க யாக்கோபு மறுதளிப்பான், தோமா மறுதளிப்பான், இந்த மத்தேயு பிலிப்பு இவங்க எல்லாம் மறுதளிப்பாங்க. ஆனா நான் பேதுரு, அப்படிதானே? நான் வந்து எப்படிப்பட்ட ஆளு? ஆமா, நான் தான் பெரிய ஆளு. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாள் நீங்க நினைக்கிற மாதிரி
மறந்தடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் அடிச்சார் அந்த டைம்ல. பாருங்க, அப்ப இயேசுவை முதலாக துப்புனாங்க குட்டுனாங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. முந்தின வசனத்தெல்லாம் போட்டுருக்கு, துப்பினார்கள், குட்டினார்கள், கன்னத்தில் அடித்தார்கள். அடிச்ச உடனே இவருக்கு பயம் கொடுத்துட்டு யாருக்கு? ஆள் எங்க இருந்தார் அப்படின்னு சொன்னா அரண்மனை முற்றத்தில் இருந்தார்னு போட்டுருக்கு. அரண்மனைக்கு முற்றத்தில் தான் முதல்ல போயிருக்காரு. அப்ப வேலைக்காரை பார்த்து சொல்றா, நீ கலிலேயனாகிய இயேசு கூட. அவன் முதல்ல நாசரத்துக்காரன்னு சொல்லல, அது பார்க்கணும் ரொம்ப தெளிவா. கலிலேயனாகிய இயேசு கூட இருந்தவன் தானே அப்படின்னு கேட்டார். அப்போ அவன் என்ன சொன்னா, டக்குனு என்னது நீ சொல்லுவது எனக்கு எதுவுமே புரியல. என்னது சிலவருக்கு அப்படிதான், ஏதாவது நம்ம சொன்னோம்னா ஒன்றும் புரியல. சில செல்போன்ல பார்த்துருக்கீங்களா, கேட்க அப்படியே உடனே எடுத்த உடனே சொல்லுவாங்க ஒன்றும் புரியல, கேட்கல, ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு கட் பண்ணி இவர் அடுத்த வாரம் டைலாக் என்ன சொன்னாரு, நீ சொல்லுறது என்னதுமே எனக்கு என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லி சரி அவளை ஏமாத்தியாச்சு. அடுத்தது நைஸாக கலந்து போய் எங்கே போயிருந்தாரு, அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆமாம், அங்கேயிருந்து எஸ்கேப் ஆகி வாசல் மண்டபத்தில் போயிருந்தாருன்னு போட்டுருக்கு. அடுத்தது எங்கே போயிருந்தாரு, வாசல் மண்டபம். வாசல் மண்டபத்தில் வந்து அங்கேயும் ஒரு வேலைக்காரர் இருந்துட்டான். இப்போ ஏற்கனவே ஒரு வேலைக்காரி தான் கேட்டா, இப்போ ரெண்டாவது ஒரு வேலைக்காரர் என்ன செஞ்சுட்டா, அதில் வந்து அவ கேட்டா எப்படின்னா நாசரேத்து இயேசு கூட இருந்தவர் தானே நீங்க. முதல்ல கேட்டவ எப்படி கேட்டா கலிலேய இயேசு. இங்க இப்போ என்னது கேட்கா, நாசரேத்து இயேசு கூட இருந்தவன் தானே நீ அப்படின்னு உடனே அந்த மனுஷனை நான் அறியணும். சரி, ரெண்டாவது நம்பர் 2 ஆயாச்சு. மூணாவது ஒரு கூட்டம் நடந்தது. ரெண்டாவது சமாளிச்சாச்சு. மூணாவது இடத்துல வந்துட்டு ஒரு கூட்டம் வந்து நிற்கும். அப்ப அந்த கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீ பேசுற பேச்சே ஒன்னே வெளிப்படுது. எப்படி சொல்லு, வாசிக்க போக மத்திய 26:73. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதரிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களே ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். என்னது அப்ப பேச்சு, இவருக்கு பேச்சு, இவர் எங்கதான் இருந்துட்டு இவருக்கு இருந்த இடம் எது, அப்புறமா கடற்புறத்துக்கார ஆளு. இப்போ இங்க நம்ம ஊருக்குள்ள வந்து பேசினாலும் கண்டுபிடிச்சிருவோம். அது போலதான் அவரு கடப்புறத்து ஆளு. அவரு வந்து பேசுறது இங்க எங்க இயேசு சிலுவையில இருந்தது எருசலேம்ல. அப்ப இங்க உள்ள இடத்துல வந்துட்டு அவர் பேசும்போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், இவன் இன்னார் ஆளு இங்க உள்ளவன், ஆனா நம்மளை ஏமாத்தாம அதான் கரெக்டா சொன்னான். உன் பேச்சே ஒன்ன காட்டி கொடுக்கும். அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் அவங்களை இவரான என்ன செய்ய முடியல, ஏமாத்த முடியல. அதுக்கப்புறம் என்ன செய்தாருங்கிறதுங்க போடல. அப்போ இந்த இடங்கள் எப்படிப்பட்ட கலிலேயான்னு சொல்லப்படக்கூடிய இடம் எப்படி இருந்ததுன்னா, புற ஜாதிகள், ஒரு 5 விதமான புற ஜாதிகள், சீரியர்கள், அசீரியர்கள், இப்படிப்பட்டவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனா யூதேயான்னு சொல்லப்படக்கூடிய இயேசு பிறந்த அந்த எருசலேம் யூதேயா, அந்த பெரிய ஸ்டேட்ல என்னதுலான ராஜ குடும்பங்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இப்படிப்பட்ட. ஆனா தேவன் வந்து ரெண்டாவது தான் கூடுதலாக அங்கே போனாரே தவிர முதல்ல ஃபுல்லா இந்த பாவங்களும் கடப்புறங்களும் இருக்கக்கூடிய இடத்துல தான் அவர் போய் பிரசங்கம் பண்ணார். அப்போ இவன் ஏன் இந்த இடங்கள் வந்து அந்த மனுஷன் வந்து மதிக்காத ஒரு இடமாக இருந்தது. ஒன்றாவது படிப்பறைகள் இல்லாத, இப்போ நம்ம அடிக்கடி திடீர்னு சொன்னோம் அப்படித்தானே, அது என்னது அந்த காரணின்னு சொல்லிட்டு சில ஆளுகளுக்கு என்னதாயினா காரணி, ஏன்னா அது அப்படிதான். அவன் என்ன நினைப்போம், நம்ம காரணின்னு சொன்னாலே ஒரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல அங்கே இயேசு காலத்தில் கலிலேயா என்னது அப்படிதான், அதே சேம் காரணி தான். அப்போ அதனால தான் அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து இயேசு வரமாட்டாருங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அவங்க அங்கே மெசேஜ் இவர் மீகா 5:2 அவர் சொல்லியிருந்தது என்னது, யூதாயாவில் பெத்லேகேமில் இருந்துன்னா இயேசு வருவார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படும். அப்போ அதனால இந்த நாசரேத்துக்கு மேலே ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. மக்கள் வந்து இந்த இடத்த என்ன செய்யக்கூடியது, மதிக்கக்கூடிய இடமும் கிடையாது. அதனால தான் நாத்தன்வேல் கேட்டா, இது அங்க இருந்து அந்த நாசரேத்துல இருந்து அந்த சேரிக்குள்ள இருந்து அந்த இடத்துல இருந்து அப்படி ஒரு நல்லது என்னைக்காவது நடக்குமா, என்ன நடக்குமா, அந்த இடத்துக்குள்ள இருந்து, ஆமா அந்த சேரிக்குள்ள இருந்து, அந்த தாழ்ந்த இடத்துல இருந்து, அந்த மோசமான இடத்துல இருந்து ஒரு நல்ல காரியம் நடக்குமா அப்படின்னு கேட்ட பிறகு அப்படி இயேசு வராரு. இயேசு வந்த உடனே டக்குனி முதல் வார்த்தை இயேசு சொல்றது என்னது, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அல்லேலூயா. இஸ்ரவேலன் அப்படின்னு இஸ்ரவேலன்னு சொல்லியிருக்கு. இஸ்ரவேலன் வேதாகமம் 2 பேர் தான் சொல்லுது. ஒன்று அதான் 3 முறை தான் நான் பார்த்தேன் இஸ்ரவேலன் அப்படின்னு. அப்ப இஸ்ரவேலன் ஒன்று இவன் யாரு, நாத்தன் வேற தான் இஸ்ரவேலன் இயேசு சொல்றாரு. இன்னொரு இடத்துல 2 இடத்துல பவுல் சொல்றாரு தன்னைத்தானே நான் இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி ரோமர் 11:1 சொல்றாரு. 2 கொரிந்தியர் 11:22 இந்த 2லயும் அவரு சொல்றாரு நான் இஸ்ரவேலன். ஆனா இயேசு சர்டிபிகேட் கொடுத்த ஒரு மனுஷன் யாரு, நாத்தன். நம்ம தேவன் சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுதான் அப்படிதானே. நம்ம இன்னைக்கு போய் இந்த ஆக்ஸ்போர்ட்ல எல்லாரும் சரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சர்டிபிகேட் வாங்கினாலும் ஒன்றும் நிற்காது. நம்ம கொண்டு சூட்கேஸில் வச்சோம்னா கரையா என்ன செய்யலாம், அரிச்சிட்டு போயிடும். ஆனா தேவன் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் 4-5 பேர் நல்ல சர்டிபிகேட் தேவன் வாங்கினாங்க. அதுல ஒரு ஆள் தான் யாரு, இந்த நாத்தன்வேல். அப்ப நாத்தன்வேல் யார், எங்க பிறந்திருந்த ஆள் அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவர் எங்க பிறந்திருந்தார் அப்படின்னு சொன்னா கானான்னு சொல்லி இடத்துல தான் பிறந்திருந்தார். கானாவுன்னா கானாவூர். கானாவூர் எங்க இருந்தது, கலிலேயாவில் உள்ள கானாவூரில் கல்யாணம் நடந்தது. அப்ப அதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது அது கானாவில் கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லி எங்க சொல்லப்படுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து மரித்து அந்த உயிர் தெழுந்து ஒரு 40 நாள் பூமியில தங்கியிருந்தார்.
அப்ப தங்கி இருக்கும்போது நிறைய பேருக்கு காட்சி கொடுத்தார், 10-11 இடங்கள்ல காட்சி கொடுத்தார். ஆனா ஒரு 7 சீசர்கள் இருக்கும்போது அவங்க நடுவில் போய் தான் பேசினார். அப்ப அந்த பேசின இடத்துல அதுல ஒரு இடத்துல யோவான் 21:2 அவருக்கு பேரை போட்டிருப்பாருங்க, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரனும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் போது என்னதாய் போச்சுப்போம், அவன் எந்த ஊரப்போ? கானா ஊர். நம்ம கல்யாணம் நடந்த ஊரும் அதுதான். கானா ஊர் கல்யாணம் நடந்தது, முதல் அற்புத இயேசு செய்தது எல்லாமே எங்கதான், இந்த விளங்காத உருப்படாத இடத்துல தான் தேவன் செய்தார். அப்போ பார்த்தா இவனுக்கு ஊர் தெளிவா சொல்லப்படுகிறது இப்படின்னு. அப்போ இன்னொரு இடத்துல இதுல சீசர்கள் 7 சீசர்கள்ல ஒரு ஆளுக்கு பேர் தெளிவா கானா நாத்தான்வேல்னு சொல்லியிருக்கு. ஆனா இயேசுவுக்கு சீசர்களுடைய பட்டியல் 3 சுவிசேஷங்கள்லையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் சொல்லியிருக்கு. மத்தேயு 10ஆம் அதிகாரம், மார்க் 3, லூக்கா 6, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். இதுல எதுலையுமே இந்த நாத்தான்வேலுக்கு பேர் இல்லை. ஏன் இல்லை? மார்க் 3ஆம் அதிகாரத்திலையும் பட்டியல் உண்டு, லூக்கா 6ஆம் அதிகாரத்திலையும் பட்டியல் உண்டு, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல அந்த வசனத்துல முழுவதும் இவங்களுக்கு பேர் இருக்கு. ஆனா ஒண்ணுல கூட யாருக்கு பேர் இல்லை? நாத்தான்வேல் பேர் இல்லை. அது ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா இயேசு அவனுடைய பேரை மாத்திட்டார். எப்படி மாத்தினார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன பர்த்தலிமேயு ஒருத்தருக்கு பேர் போட்டிருக்க பாருங்க. பர்த்தலிமேயு தான் யாரு? இந்த நாத்தான்வேல். அப்போ பாருங்க, அந்த பட்டணத்திலிருந்து வந்த இவருடைய பேரை டோட்டலாக அவன் எப்படிப்பட்டவனே தெரியாது. முதல்ல உத்தம இஸ்ரவேலன்னு சொன்னார். 2வது அவனுடைய பேரை மாற்றி நேரடியாக என்ன செய்துட்டாரு? பர்த்தலிமேயு அப்படின்ட்டு மாத்திட்டாரு. அல்லேலூயா. என்கிட்ட இதுதான் ஒருத்தன் கேட்டான், பர்த்தலிமேயு இருக்கு, அப்ப அவருக்கு பேரங்க? அல்லேலூயா. வேற எது அப்படின்னா இதுதான் உண்மை. பர்த்தலிமேயுங்கிறவர் நாத்தான்வேல். அவருக்கு பேரை தேவன் என்ன செய்தாரு? மாத்திர. அப்போ அவனுடைய தலையெழுத்தையும் சரி, அவனுடைய பெயர்களையும் சரி, எல்லா விஷயத்தையும் அவர் மாற்றுவார். அவர் மாத்தின பிறகு அந்த பேரை தான் என்ன செய்ய முடியும்? அழைக்க முடியும். அதுல இவர் லிஸ்ட் 12 பேருடைய லிஸ்ட்டை யார் எழுதல? யோவான் எழுதுற. இவர் 7 சீசர்களுக்கு பிறந்தார் எழுதுறாரு. அப்ப அதனால அதுல பழைய பேரை அவர் எழுதி வைக்கிறாரு. ஆனால் இந்த மற்ற 3 சுவிசேஷர்களும் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் லூக்காவும் தெளிவாக எழுதினாங்க பர்த்தலிமேயு அப்படிங்கிற பேர். அப்ப அதுபோல இயேசு கிறிஸ்து அந்த வேதாகமத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது நசரேனாகிய இயேசுனி தான் அதிகமாக அறியப்பட்டார். ஒரு நாள் பெத்லேகமாகிய இயேசுனியும் அறியப்படலை, எப்ரதா இயேசுனிட்டும் அறியப்படலை, இல்லை வேற எந்த பேரை ஜெருசலேம் இயேசுனிட்டும் அவர் அறியப்படவே இல்லை. என்ன பேர்ல அப்படின்னு சொன்னா நாசரேனாகிய, இல்லைன்னா கலிலேயா இயேசுன்னு சொன்னாங்க. கலிலேயா நாசரேத்துல ஒரே பட்டணங்கள், ஒரே இடத்துக்குள்ள உள்ள பட்டணங்கள். இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டுக்குள்ள உள்ள பட்டணங்கள், அதுல ஒரு சின்ன ஊர் தான் இது நாசரேத். நாசரேத்துக்கு இயேசு நாசரேனாகிய இயேசு அப்படின்னு சொல்லி மத்தேயுல 2 முறை சொல்லப்பட்டிருக்கு, மார்க்ல 4 முறை, லூக்காவில 3 முறை, யோவான்ல 3 முறை, அப்போஸ்தலர் நடவடிக்கை 8 முறை. அப்ப மொத்தத்துல நம்ம பார்க்கும்போது 20 முறை இயேசு என்ன சொல்லியிருக்கு? நாசரேனாகிய இயேசு. ஆனா எப்படிப்பட்ட இடம்? நாசமா போன இடம், சபிக்கப்பட்ட இடம். அதாவது அந்த இடத்துல எல்லாம் எழும்பவே முடியாது அப்படின்னு சொன்ன இடத்துல இயேசுவுக்கு பேரே கடைசி எப்படி ஆகி போச்சு? இயேசு வந்ததுனால இயேசுடைய பேர் நசரேனாகிய இயேசுன்னு மற்றவங்க சொல்ற அளவுல வந்தது. அதுபோல அலங்கார வாசலை நோக்கி இயேசு மரித்து உயிர் திறந்து பரலோகத்துக்கு ஏறி போன பிறகு இவங்க என்ன பண்ணாங்க? ஆலயத்துக்கு பேதுருவும் யோவானும் அலங்கார வாசலுக்கு போனாங்க. அப்படிதான் அலங்கார வாசல்ல ஒரு பறவையிலேயே சப்பானியாக இருந்த ஒருத்தனை கொண்டு எப்பவுமே இருத்துவாங்க, தூக்கிட்டு போவாங்க. இந்த கதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ இவங்க 2 பேரும் ஒரு வார்த்தை அப்படிதான் நான் கேட்டான், ஏதாவது ஒன்று தாங்க அப்படின்னு கேட்டோம்னா, என்ன வெள்ளியும் பொன்னியும் என்னிடத்தில் இல்லை, ஆமா எங்கிட்ட இருக்கிறத தருகிறோம் நாசரேத் இயேசுவின் நாமத்தினால சொல்றோம். பெத்லேகேம் இயேசு இல்ல, பெத்தானியா இயேசு இல்ல, எருசலேமின் இயேசு இல்ல, எப்ராதாவின் இயேசு இல்ல. என்ன இயேசு? நாசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொன்ன நேரத்திலே நடந்தான் அப்படின்னு சொன்னா அது வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நாசரேத்தில் இயேசு வளர்ந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளும் இந்த புதிய மாசத்துல என்ன செய்யணும்? வளரணும். அல்லேலூயா. இயேசு நாசரேத்துல வளர்ந்தது போல தெளிவாக வாக்குத்தத்தத்தை நம்ம பிள்ளைகளை என்ன செய்யும்? வளரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா.